அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அதிகமாகவெல்லாம் எனக்காக நீ நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறைந்தது ஒரு 5 நிமிடம் எனக்காக நீ ஒதுக்கிவிட்டாய். ஆனால் நிச்சயமாக இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதனால் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஆச்சரியம் கொள்வாய். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை ஆட்டி படைக்கின்ற சில விஷயங்கள், எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை தெரிந்து கொண்டால் என் பிள்ளை நிச்சயமாக உன் மனது வெந்து போகும். ஏன் தெரியுமா? சோதனைகள் உன்னை ஆட்டி படைக்கின்ற நேரம் உன்னை சுற்றி இருக்கின்ற பல போலிகள் வெளிவரும். உண்மையான முகத்தை மறைத்து வைத்து கொண்டு போலியாக உன்னிடத்தில் நடித்து கொண்டிருப்பவர்களை நீ அடையாளம் காணப்போகின்றாய். என் தங்கமே, அவர்களின் முகம் உனக்கு வெளியே தெரியும். இத்தனை காலமும் இவர்கள் சிரித்த சிரிப்பும் இத்தனை காலமும் இவர்கள் நடித்ததுதானா என்று உனக்கே தோன்றும். என் தங்கமே, இப்படி உன்னோடு வாழ்ந்து இவர்கள் இத்தனை காலமும் வாழ்ந்தது நடிப்பு என்று உனக்கு தெரிந்துவிட்டால் உன் மனது எவ்வளவு வேதனைப்படும். எந்த ஒரு தரிசனத்தை நம்மிடத்தில் காட்டியது போல நடித்தார்களோ அதற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று உனக்கு தெரிய வரும் பொழுது அந்த உணர்வை வெளிக்கொண்டு வருவார்கள். இதுவெல்லாம் எப்பொழுது உனக்கு தெரிய வரும் தெரியுமா? வாழ்க்கையில் நீ அடிபடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது, என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்று நிற்கும் பொழுது, இந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் இதற்காகத்தானே சில சந்தர்ப்பங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரங்களில் உனக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லது உன் வாழ்வுகளால் முழுமைக்கும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை தரும். இந்த சூழ்நிலைகளை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும், யார் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு கற்றுக் கொடுக்கும். எந்த நேரத்திலும் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடலாம் என்கின்ற எண்ணங்களை மாற்றி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிவிடும். சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற காயங்கள் சாதாரணமான காயங்கள் கிடையாது. இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் வேதனையை கொடுத்தார்கள் என நினைத்து உன் மனதை காயப்படுத்தினார்கள் என்று துளி அளவும் சிந்திக்கப் போவது கிடையாது. அவர்கள் செய்தது சரி என்ற எண்ணத்தில்தானே அவர்கள் இதனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் செய்வது நியாயம் என்பதனால் தானே அவர்கள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உன் முன்னால் சுற்றி திரிகின்றார்கள். அப்படியானால் அவர்களின் மனதில் இருந்த எண்ணங்கள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் எந்த காலகட்டத்திலும் உன்னை சோதிக்க கூடாது. அதுவும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களால் அது வரவே கூடாது. என் பிள்ளை, அம்மா நான் துன்பப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன் என்று புலம்புகின்ற நேரத்தில் அந்த புலம்பலை முதலில் நிறுத்திவிட்டு, அம்மா என்னை இப்படி செய்ய நினைத்தார்கள், ஆனால் இதற்கெல்லாம் நான் கலங்கப் போவது கிடையாது, உன்னுடைய பிள்ளையான நான் இதற்கெல்லாம் வருந்த போவது கிடையாது என்று நீ என்னிடத்தில் வந்து சொன்னாயானால் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா?
என் தங்கமே, உன்னுடைய பிள்ளையான நாள் இதற்கெல்லாம் நான் வருந்தப் போவது இல்லை. இன்னொன்று கிடைக்கவில்லை என்றால் நான் இன்னொன்றை நோக்கி பயணிப்பேன். இனிமேல் இவர்களினுடைய சூழ்ச்சிக்கு நான் சிக்க மாட்டேன். நான் நினைத்ததை உன் பிள்ளையாக நின்று முடித்து காட்டுவேன் என்றல்லவா என் பிள்ளை நீ சொல்ல வேண்டும். அதை விடுத்து வருந்துவதும் வேதனைப்படுவதும் ஒரு தாயானவள் என்னால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? என் பிள்ளையே, இதை சற்று நீ சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ முழுமையாக எண்ணிப்பார். யாரால் இது நடக்கின்றது? எதனால் இப்படி நடக்கின்றது? இவர்கள் எந்த எண்ணங்களை கணக்கில் கொண்டு இதை செய்கின்றார்கள் என்பதனை என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து விட்டு உன் மனதில் தெளிவை எப்பொழுதும் வைத்துவிடு. யாரும் இல்லையா? உன் மனபாரத்தை குறைத்துக்கொள். மற்றவர்கள் கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள், நாம் வாழ்க்கையை அவர்கள் கேலிக்கூத்தாக மாற்றுகின்றார்கள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் பட்சத்தில் அவர்களிடத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று பார்க்கும் முன்பே எல்லாம் நடந்து முடிந்து விடுகின்றது அல்லவா? உண்மைதானே என் தங்கமே? அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும். என் பிள்ளையே, உனக்கு அத்தனை திறமைகளும் நிச்சயமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கின்றது. இந்த தாயின் பிள்ளையாக இருந்துவிட்டு அது இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா? உன்னை எப்பொழுதுமே ஆதரவோடும் அன்போடும் கனிவோடும் பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, நான் விட்டு விடுவேனா? என் குழந்தைக்கு நான் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுப்பேன்? என் பிள்ளையே, நீ இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நான் நிச்சயமாக செய்து கொடுக்கத்தானே செய்வேன். என் பிள்ளை, உனக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கஷ்டத்தை கொடுத்து வேதனைப்படுத்துவேனா? எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய நான் எப்படி உனக்கு கண்ணீரை கண்டு சந்தோஷமடைய முடியும்? உடனடியாக அம்மா எங்கிருந்தாலும் உன்னை அரவணைக்க ஓடோடி வந்து விடுவேன். என் பிள்ளையே, நான் இருக்கும் வரை யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாதே. உனக்கு யாருமே இல்லையே என்று ஒரு பொழுதும் நீ நினைக்காதே என் தங்கமே. அதை நினைத்து நீ வேதனைப்படாதே. உனக்காக உன்னை அரவணைக்க நான் எப்பொழுதும் ஓடோடி வருவேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக திருப்பங்கள் நடக்கும். எல்லோராலும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். யார் வந்து உன்னை என்ன செய்தாலும் அதிலிருந்து உனக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை சூழ்நிலையை நீ மாற்றிக்கொள். உனக்கு கஷ்டங்களை நான் நிச்சயமாக தரமாட்டேன். உனக்கு நான் சரி செய்து கொடுப்பேன். உன் சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டு இந்த அம்மா நான் தருகின்றேன். வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய உண்மை என் தங்கமே, உன்னை மீட்டு நான் தருகின்றேன். இதனை நீ உணரத் தொடங்கிவிட்டால் எல்லா போலிகள் எல்லாம் உன்னை விற்று தானாகவே விலகி சென்றுவிடும். இதை எப்பொழுது நீ மனதில் நினைத்துக்கொள் என் தங்கமே. அவர்கள் ஆதரவு தரவில்லை, இவர்கள் ஆதரவு தரவில்லை என்று நினைப்பதை விட நல்ல வேளை இவர்கள்